Hi everyone, in the video we are going to see the day 5 of our crash course Organic Chemistry in 7 days day 5 எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐம் இன் காலேஜ். ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்கும் போது ஐம் அப்லோடிங் த வீடியோ. இது டே 5. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் அதோட உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த 11, 12, 13 சாப்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ நடுவில் டைம் கிடைக்குமோ ரிமைனிங் இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து 13 சாப்டரோட ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 13 சாப்டர் வந்து ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம படிக்க போகிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னா நைட்ரோ அல்கேன்ஸ் பற்றி படிப்போம். ஸோ பேசிக்காக 3 காம்பவுண்ட்ஸ் தான் இதில் இருக்கும். நைட்ரோ அல்கேன்ஸ் பற்றி படிப்போம், அப்புறம் அமீன்ஸ் பற்றி படிப்போம், அப்புறம் பென்சின் டயசோனியம் குளோரைட்ஸ், அப்புறம் சைனைட்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நைட்ரோ அல்கேன்ஸ், அமீன்ஸ், பென்சின் டயசோனியம் குளோரைட், எஸ்பெஷலி அமீன்ஸும் பென்சின் டயசோனியம் குளோரைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரோ அல்கேன்ஸ் அப்படின்னா அதோட ஜெனரல் ஃபார்முலா RNO2. இதுதான் நைட்ரோ அல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா. சரியா? 1 minute. ஓகே, ஸோ RNO2 தான் நைட்ரோ அல்கேன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ R அப்படிங்கிறது என்னது? அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் என்னவாக இருக்கலாம்? CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம், என்ன அல்கைல் குரூப்பாக இருக்கலாம். அது கூட NO2 இருந்துச்சு அப்படின்னா அதான் என்னது? நைட்ரோ அல்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3NO2 இது ஒரு நைட்ரோ அல்கேன். அதுக்கப்புறம் CH3, CH2, NO2 இது ஒரு நைட்ரோ அல்கேன். சரி, அதெல்லாம் NO2 குரூப் இருக்கிறதா நைட்ரோ அல்கேன்ஸ். ஒரு அல்கைல் குரூப்பும் நல்லா பாருங்கள், ஒரு அல்கைல் குரூப்பும் ஒரு NO2 குரூப் இருந்துச்சுன்னா அதுதான் நைட்ரோ அல்கேன். நீங்கள் CH3ங்கிறது அல்கைல் குரூப், பக்கத்தில் ஒரு NO2 அட்டாச் இருக்குது. இங்கே CH3, CH2ங்கிறது என்ன? அல்கைல் குரூப், அது NO2 அட்டாச் இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம நைட்ரோ அல்கேன்ஸ்னு சொல்லுவோம். நைட்ரோ அரீன்ஸ் அப்படின்னா C6H5NO2 இது நைட்ரோ அரீன்ஸ்னு சொல்லலாம். C6H5NO2 வந்து நைட்ரோ அரீன்ஸ். ஏன்னா NO2 காமன் நைட்ரோ, பட் அல்கைல் நைட்ரோ அல்கேன்ஸ்னு சொல்லும் போது என்ன சொன்னேன்? ஒரு அல்கைல் குரூப்பும் ஒரு NO2 குரூப்பும் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? நைட்ரோ அல்கேன்ஸ். அதே நைட்ரோ அரீன்ஸ்னால் ஒரு அரைல் குரூப் இருக்கும். அரைல் குரூப் என்னது? ஃபினைல் குரூப். C6H5. C6H5 இஸ் நத்திங் பட் ஃபினைல் குரூப். இந்த மாதிரி பென்சின் ரிங் இருக்குல்ல, இதை ஃபினைல் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அரைல் டைப் ஆஃப் குரூப். அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நைட்ரோ அரீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட ஜென்ரல் ஃபார்முலா RNO2. ஸோ அந்த R வந்து அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், அரைல் குரூப்பாக இருக்கலாம். அல்கைல் குரூப்லாம் CH3, CH2 அது மாதிரி இருக்கலாம். அரைல் குரூப் அப்படின்னா C6H5 இருக்கலாம். சரியா? ஓகே, ஃபைன். இப்போது இதில் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா டாட்டாமெரிசம். ஸோ டாட்டாமெரிசம் வந்து இதில் 2 ஃபார்மில் இருக்கும். ஒன்று அசி ஃபார்ம், அப்புறம் நைட்ரோ ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே எழுதுகிறேன், CH3NO2 எழுதிக்கிறேன். CH3NO2 இப்படி தான் இருக்கும். சரியா? நல்லா பாருங்கள், C 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ CH3, அப்புறம் NO2 தான் இப்படி எழுதியிருக்கேன், NO2 இப்படி தான் இது இருக்கும். ஸோ இது வந்து டாட்டாமரேஸ் ஆகும். டாட்டாமரேஸ் எப்படி ஆக போகுது அப்படின்னா நல்லா பாருங்கள், புக்கில் இந்த ஸ்டெப் கொடுத்துருக்க மாட்டாங்க, டேரெக்டாக என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் இருக்கா? இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 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 லெக்சர் ஃபுல்லாகவே இந்த ரெட் கலர் இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கர்சர் கிடையாது நான் டேப் எடுக்கிறதுல. ஸோ அதனால் நான் எங்கெங்கே இந்த மாதிரி ரெட் கலர் காமிக்கிறனோ அதுதான் கர்சர் உங்களுக்கு. சரியா? இங்கே கார்பன் ஹைட்ரஜன் இங்கே ஒரு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிங்கிள் பாண்ட் இருக்கா? இந்த சிங்கிள் பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்புறம் இந்த டபுள் பாண்ட் ஒரு பாண்ட் வந்து ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆக போகுது. நல்லா கவனிங்க, இந்த ஹைட்ரஜனோட இந்த சிங்கிள் பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அப்புறம் டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் ஆக்சிஜன் மேலே என்ன செய்ய போது? ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? இங்கே நல்லா பாருங்கள், C இங்கே H+ன்னு இருக்கும், இங்கே H, டபுள் பாண்ட் N, O - O. என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே பண்ண. நல்லா பாருங்கள், இந்த பாண்ட் இருக்கா? கார்பனுக்கு ஹைட்ரஜன் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேனா? இந்த இடத்துல கார்பன் ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் இருக்கா? இந்த பாண்டை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். சரியா? அப்போது ஆல்ரெடி இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் டபுள் பாண்ட் போட்டிருக்கேன். புரியுதா? இந்த டபுள் பாண்ட் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்? இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ஒரு பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாண்ட் ஆக்சிஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகிறனால ஓக்கு மேலே என்ன வந்திருக்கு? இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. ஓகே, அப்புறம் இந்த H நம்ம ஏன் இங்கே H+ எழுதியிருக்கோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அதோட எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் தானே இந்த பாண்டு. ஸோ அதை கொடுத்துருச்சு. ஸோ ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கொடுத்தனால இந்த ஹைட்ரஜன் வந்து H+ஆக இருக்குது. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இங்கே O-, இங்கே H+, இது ரெண்டும் சேர்ந்து OH மாறிடும். அவ்வளோதான். அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? CH2 டபுள் பாண்ட் N OH, இங்கே O அப்படி இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்கள், C இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ C 2 ஹைட்ரஜன் சேர்ந்து CH2 இந்த இடத்துல செஞ்சிருச்சு வந்துருச்சு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த Oவும் Hவும் சேர்ந்து இங்கே OHன்னு வந்துருச்சு.
ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே NO இருக்குல்ல, ஸோ அந்த NO அப்படியே போட்டோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டாட்டாமெரிசம், அசிஃபார்ம், நைட்ரோஃபார்ம், இந்த மாதிரி 2 ஃபார்மில் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நைட்ரோஃபார்ம் அசிஃபார்முக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? நைட்ரோஃபார்ம் வந்து லெஸ் அசிடிக்காக இருக்கும் கம்பேர்ட் டு அசிஃபார்ம். அசிஃபார்ம் வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். சரி, லெஸ் அசிடிக் அப்படிங்கிறனால இட் டிசால்வ்ஸ் இன் NaOH ஸ்லோலி. NaOH என்னது பேஸ். ஸோ ஒரு நல்ல ஆசிடாக இருந்துச்சுன்னா பேஸ் கூட ஈஸியாக என்ன செய்யும், ரியாக்ட் ஆகும். ஒரு கம்மியான அசிடிக்காக இருந்துச்சுன்னா அது கம்மியாக என்ன செய்யும், ஸ்லோவாக என்ன செய்யும், டிசால்வ் ஆகும். ஸோ இது லெஸ் அசிடிக் அப்படிங்கிறனால NaOH பேஸ் கூட என்ன ஆகுது, ஸ்லோவாக டிசால்வ் ஆகுது. பட் இது மோர் அசிடிக் அப்படிங்கிறனால NaOH பேஸோட ஈஸியாக என்ன செஞ்சிடும், இன்ஸ்டண்ட்டாக உடனே என்ன ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். தென் நைட்ரோஃபார்ம் டீகலரைசஸ் FeCl3 சொல்யூஷன். ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷனை டீகலரைஸ், கலரை என்ன செஞ்சிடும், சேஞ்ச் பண்ணிடும். பட் அசிஃபார்ம் என்ன செய்யும், வித் டீகலரைஸ்னால் கலரை போக வைக்கிறது. அசிஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா வித் ஃபெரிக் குளோரைட் இட் கிவ்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். அசிஃபார்ம் வந்து ஃபெரிக் குளோரைட் கூட என்ன கலர் கொடுக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கொடுக்குது. தென் நைட்ரோஃபார்மோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து லோ, அந்தளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. பட் அசிஃபார்ம் வந்து என்ன செய்யும், நல்லாவே எலக்ட்ரிசிட்டி கரண்ட் என்ன செய்யும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும், அலோவ் பண்ணும். சரியா. நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ் ப்ரிப்பரேஷன், நைட்ரோ அரீன்ஸ் ப்ரிப்பரேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து டேரெக்டாக கொஷின் கேட்குறது இல்லை, பட் சம்டைம்ஸ் கிவ் ஒன் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன் ஆர் நைட்ரோ அரீன்ஸ்னு செய்யலாம், கேட்கலாம். ஸோ நைட்ரோ அல்கேன் என்ன மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நைட்ரோ அல்கேனுக்கு ஒரு அல்கைல் ஹாலிட் எடுத்து KNO2 கூட நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் நைட்ரோ அல்கேன். ஸோ என்ன மெத்தட், இது ஜென்ரல் மெத்தட். ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்து KNO2 கூட ட்ரீட் பண்ணணும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால், நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நைட்ரோ அல்கேன்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே அல்கைல் ஹாலைட் RX எடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த R என்னது ஒரு அல்கைல் குரூப்பு, X என்னது ஹாலஜன், கரெக்டாக X என்னது ஹாலஜன். அப்போ நான் எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இந்த Rக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன் CH3 எடுத்துக்கிறேன், இந்த Xக்கு பதிலாக நான் BR எடுத்துக்கிறேன். புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் இருக்காது, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சரியா. இந்த Rக்கு பதிலாக CH3 எடுத்திருக்கோம், இந்த Xக்கு பதிலாக இங்கே நம்ம BR எடுத்திருக்கோம். சரியா. ப்ளஸ் KNO2 பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்து எத்தனாலோட ப்ரெசன்ஸில் நான் என்ன செய்ய போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஹீட் இட். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே K ப்ளஸ் இங்கே BR மைனஸ், கரெக்டாக. ஏன்னா K பொட்டாசியம் எப்போவுமே மெட்டல் பாசிட்டிவ், இங்கே BR வந்து மைனஸ். ஸோ K ப்ளஸும் BR மைனஸும் வெளியே போயிடும். இந்த K ப்ளஸும் BR மைனஸும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், இங்கே வெளியே போயிடும். மீதி யார் இருக்கா, இங்கே CH3 இருக்குது, இங்கே NO2 இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ எது வெளியே போதோ அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். K ப்ளஸ் BR மைனஸ் இது ரெண்டும் வெளியே போயிடும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது யார், CH3 NO2, கரெக்டாக. BRும் Kவும் போயிடுச்சு. ஸோ மீதி இருக்குது CH3 NO2. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து நான் என்ன செஞ்சேன், இங்கே எழுதிட்டேன், அவ்வளோதான். இது ஒரு மெத்தட் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ் ப்ரிப்பரேஷன். நைட்ரோ அரீன்ஸ்னால் நைட்ரோ பென்சீன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், சிம்பிள். பென்சின் ரிங் எடுத்து நைட்ரேஷன் ரியாக்ஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, நைட்ரேஷன் ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் நைட்ரோ பென்சின் கிடச்சிரும். நைட்ரேஷன் ரியாக்ஷனுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், நிறைய லெக்சர் நான் ஃபஸ்ட் லெக்சர்லேயே சொல்லியிருக்கேன். நைட்ரேஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் in presence of sulfuric acid. இதான் நைட்ரேஷனுக்கான ரியேஜென்ட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இன் presence of sulfuric acid. ஸோ இந்த ரியேஜென்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன குரூப் உங்களுக்கு கிடைக்கும், NO2 ப்ளஸ் அப்படிங்கிற எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும். ஸோ அப்போ பென்சின் எடுத்துக்க போகிறீங்க, பென்சின் எடுத்து என்ன போடுறோம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இன் presence ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரேஷன் ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இந்த ரியேஜென்ட் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன குரூப் வந்துடணும், NO2 குரூப் வந்துடும். ஸோ இந்த NO2 குரூப் போய் பென்சின் ரிங்கில் என்ன செஞ்சிடும், அட்டாக் ஆகும், அவ்வளோதான். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்க போகுது, பென்சின் ரிங்கில் NO2 கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நைட்ரோ பென்சின். இதான் நைட்ரோ அரீனுக்கு எக்ஸாம்பிள். சரியா. பென்சின் ரிங்கில் NO2 இருக்குது, இது பென்சின் ரிங், இது NO2 இருக்கிறனால நைட்ரோ பென்சின், கரெக்டாக. பென்சின் ரிங்கில் NO2 இருக்குது, ஸோ இட்ஸ் நைட்ரோ பென்சின். நெக்ஸ்ட், இந்த ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரியாக்ஷன் கான்செப்ட். இதில் வந்து கொஷின் எப்படினாலும் கேட்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ரியேஜென்ட் போட்டால் என்ன குரூப்பாக மாறுதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரியாக்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போலாம் இங்கே நான் எழுதுகிறேன், இந்த இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் நான் கீழே அட்டாச் பண்ணுவேன், பட் ஸ்டில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பழகிக்கோங்க. டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HClO இல்லை அயன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl, இது ரெண்டுமே ஆசிட் மீடியம், கரெக்டாக. ஏன் இது ஆசிட் மீடியம், பிகாஸ் HCl இருக்குல்ல, ஸோ இது ஆசிட். ஸோ இது ரெண்டுமே ஆசிட் மீடியம். இல்லை டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl, அயன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. இந்த ரியேஜென்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா NO2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா NH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரியேஜென்ட் போட்டால் என்ன ஆகும், NO2 குரூப் வந்து NH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆயிரும். எது, டின் HCl இல்லைனா அயன் HCl போட்டோம்னா. நெக்ஸ்ட்டு, ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் ஹைட்ராக்சைடு.
சாரி அமோனியம் குளோரைட், ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட். இது வந்து நம்ம நியூட்ரல் மீடியம்னு சொல்லுவோம். நியூட்ரல் மீடியம். ஏன் இதை நியூட்ரல் மீடியம் சொல்கிறோம்? பிகாஸ் அமோனியம் குளோரைட் வந்து சால்ட்டு. ஆசிட் யூஸ் பண்ணால் ஆசிட் மீடியம், பேஸ் யூஸ் பண்ணால் பேசிக் மீடியம். பட் சால்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு நியூட்ரல். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி கிடைக்கிறது தான் சால்ட். ஸோ அது ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ அப்போது இங்கே நம்ம ஒரு சால்ட் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து நியூட்ரல் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூட்ரல் மீடியம் இல்லைனா ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் கொடுத்தாங்க, இந்த ரியேஜன் கொடுத்தாங்கன்னா NO2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா NH2OH ஹைட்ராக்சில் அமீனா என்ன செஞ்சிடும்? கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். டின் HClனா NO2 குரூப் NH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். ZN ஆர் NH4Cl கொடுத்தாங்கன்னா NO2 குரூப் வந்து NH2OH குரூப்பாக என்ன செய்ய போகுது? நம்மளுக்கு மாறப்போகுது. ஓகே, இப்போது ஒரு நைட்ரோ அல்கேன் எடுத்துக்கிறேன், CH3NO2. இது வந்து என்னது? நைட்ரோ மீத்தேன் எடுத்திருக்கேன் நான். இப்போது இதை நான் என்ன ரியேஜென்ட்டு போட போகிறேன் அப்படின்னா ஆசிட் மீடியம். ஸோ டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl போடுறேன், ஆசிட் மீடியம். சரியா? என்ன சொல்லியிருக்கேன்? ஆசிட் மீடியம் டின் இன் HCl வந்தாலும் என்ன செய்யணும்? NO2 குரூப்பை NH2 குரூப்பாக மாற்றணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். NO2 குரூப்பை NH2 மாற்றுங்க. இந்த CH3 அப்படியே தான் இருக்க போகுது, அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. CH3 ரிமைன்ஸ் as such. ஸோ இந்த NO2 குரூப் மட்டும் என்னவா மாறிடும்? NH2 குரூப்பாக மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ NO2 இந்த இடத்துல NH2 ஆயிருக்கு. ஏன்? பிகாஸ் டின் HCl யூஸ் பண்ணனால. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு இதே ரியாக்ஷனை நான் ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் போடுறேன். இது நியூட்ரல் மீடியம். ஏன் நியூட்ரல் மீடியம்? பிகாஸ் சால்ட் யூஸ் பண்ணுறோம், அமோனியம் குளோரைட். ஸோ இதில் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? NO2 குரூப் வந்து NH2OH குரூப்பாக மாறப்போகுது. ஸோ இந்த NO2வை NH2OH மாற்றிக்கோங்க. ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் வில் பி CH3NH2OH. ஓகேவா? NH2OH NH2OHன்னு தெரில, ஜஸ்ட் கன்ஃபார்ம், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. NH2OH NH2OH யாரும் அதை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். பட் ஹைட்ராக்சில் அமீன் அப்படிங்கிறது NH2OH தான். ஸோ இந்த டைமை மட்டும் மென்ஷன் பண்ணி 11:30 நினைக்கிறேன், இந்த டைம் மட்டும் மென்ஷன் பண்ணி NH2OH NH2OH மட்டும் யாராவது ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஐ வில் பின் தட் இந்த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? டின் HCl போட்டோம் அப்படின்னா NO2 குரூப் வந்து NH2 குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். அதே ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் போட்டோம் அப்படின்னா NO2 குரூப் என்னவா மாறும்? NH2OH ஹைட்ராக்சில் அமீன் குரூப்பாக என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. சாரி, NH2OH தான், NH2OH இல்லை, சாரி NH2OH இல்லை, NHOH. சரியா? தப்பாக சொல்லிட்டேன், மேக் நோட் ஆஃப் இட். NH2OH இல்லை, NHOH. சரியா? ஸோ அப்போ ஹைட்ராக்சில் அமீன், அதாவது ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு போட்டோம். ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு போட்டோம்னா NO2 குரூப் என்னவா மாறுது? NHOH குரூப்பாக மாறுது. இதை மறந்துடாதீங்க. சரியா? இதை பேஸ் பண்ணி இன்னும் நம்ம நைட்ரோ பென்சினோட ரெடக்ஷன்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கும்போது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின். குளோரோபிக்ரினை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க, ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டண்டான கொஷின். சரியா? ஸோ குளோரோபிக்ரின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூ ஹாவ் டு டேக் நைட்ரோமீத்தேன். நைட்ரோமீத்தேன் ஆனது CH3NO2. ஸோ இதில் பேசிக் ஃபார்முலாஸ் நான் கொடுக்க மறந்துட்டேன் இந்த லெக்சரில், ஃபஸ்ட் என்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஸோ ஐ வில் கிவ் ஹியர், இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்குல்ல, இதில் நான் எழுதுறீங்க. CH3NO2 நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நைட்ரோமீத்தேன். சரியா? ஏன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்குல்ல, ஸோ NO2னா நைட்ரோ, ஒரே கார்பன் இருக்கனால மீத்தேன், நைட்ரோமீத்தேன். அதே சம்டைம்ஸ் CH3CH2NO2 இப்படி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நைட்ரோ ஈத்தேன், ஏன்னா ரெண்டு கார்பன் இருந்துருச்சுல, CH3CH2 ரெண்டு இருக்கனால நைட்ரோ ஈத்தேன். அடுத்து C6H5NO2, இது என்ன அப்படின்னா நைட்ரோ பென்சின். நைட்ரோ பென்சின் இதை இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு பென்சின் ரிங் போட்டு அதில் NO2 இருந்தாலும் சேம் தான். நல்லா பார்த்துக்கோங்க, C6H5 கொடுத்தாலும் சரி, பென்சின் ரிங்கில் NO2 கொடுத்தாலும் ரெண்டுமே சேம் தான், அது நைட்ரோ பென்சின். நெக்ஸ்ட்டு C6H5NH2 இப்படி கொடுக்கலாம், இல்லைனா பென்சின் ரிங்கில் NH2, பென்சின் ரிங்கில் NH2 இப்படி இருந்தால் அதுக்கு பேர் அனிலின். சரியா? ஸோ இதுதான் மோஸ்ட்லி இந்த லெக்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லெக்சரில் பென்சின் டைசோனியம் குளோரைடு வச்சு தான் இருக்கும். ஸோ அதை அப்போ நான் சொல்கிறேன். சரியா? ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் அப்ரோச்சிங் திஸ் லெசன். சரியா? சரி, இப்போ நான் நைட்ரோமீத்தேன் CH3NO2 எடுத்திருக்கேன். இது எதோட ட்ரீட் பண்ணுவோம் குளோரோபிக்ரின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா, 3 molecules of chlorine in presence of sodium hydroxide ஒரு பேஸோட ப்ரெசன்ஸ் நடக்க போகுது. என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நல்லா பாருங்கள், CH3ல 3 ஹைட்ரஜன் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 3 குளோரின் வந்து என்ன செய்ய போகுது? ரீப்ளேஸ் பண்ண போகுது. அவ்வளோதான், சிம்பிள் ரியாக்ஷன். CH3ல இருக்க 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த 3 குளோரின் போய் என்ன செய்ய போகுது? ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், 3 2s are 6 குளோரின் எடுத்துருக்கோம் கரெக்டாக, 3Cl2. ஸோ இங்கே 6 குளோரின் இருக்குது, அதில் 3 குளோரின் இங்கே போயிடும். மீது 3 குளோரின் என்ன ஆகும்? HCl வெளியே போயிடும். இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஹைட்ரஜனும் இங்கே இருக்க
இருக்க மீதி 3 குளோரின் சேர்ந்து 3 HCl வெளியே போயிடும். அதை பற்றி இப்போ நம்ம ஒரி பண்ண வேணாம். இங்கே 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே 3 குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CCl3NO2. இது பேர் தான் குளோரோபிக்ரின். சரியா? என்ன பண்ணியிருக்கோம்? 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே 3 குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, அவ்வளோதான். திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபிக்ரின். நெக்ஸ்ட் நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நெஃப் கார்பனைல் சிந்தசிஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே NO2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும், அதாவது நைட்ரோ குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, CH2NO2 குரூப். சரியா? CH2NO2 குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா CHO ஆல்டிகேட் குரூப்பாக மாறும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த நைட்ரோ அசிஃபார்ம் வச்சு டாட்டாமெரிசம் பார்த்து வந்துடுமா, அதே ப்ரொசீஜரில் தான் பண்ண போகிறீங்க. பட் நான் இன் ஷார்ட் நான் சொல்லிடுறேன், இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ரொம்ப கேட்க மாட்டாங்க இந்த கொஷின். ஸோ நம்ம எடுக்க போகிறது நைட்ரோ ஈத்தீன் எடுத்துக்க போகிறோம். CH3CH2NO2 எடுத்துக்க போகிறோம். என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா KOH யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த CH2NO2 இருக்குல்ல, இது ஃபுல்லாக CHO குரூப்பாக என்ன செஞ்சிடும், கன்வெர்ட் ஆயிரும். CH2NO2 பிரைமரி நைட்ரோ குரூப் இருக்குல்ல, ஸோ இது வந்து என்னவாயிரும், ஆல்டிகேட் CHO குரூப்பாக மாறிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் போது CH3CHO. இதுதான் நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ். பட் இதுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். யூ கேன் ரெஃபர் த புக். அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஐம் ஸ்கிப்பிங் திஸ் பார்ட். பட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ரெஃபர் த புக் ஆல்வேஸ். சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின். இப்போ 2-3 ஸ்லைடுக்கு முன்னாடி ரெடக்ஷன் ஆஃப் நைட்ரோ அல்கேன் சொன்னேன். அது சொல்லும் போது டின் HCl போட்டால் NO2 குரூப் வந்து NH2ஆக கன்வெர்ட் ஆகும். ஜிங்க் அமோனியம் குளோரைடு போட்டோன்னா NO2 குரூப் NHOH ஹைட்ராக்சிலமினாக மாறும்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும் ஒரு சில செட் ஆஃப் ரீஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ரீஏஜென்ட் போட்டால் என்ன குரூப் என்னவா மாறுது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 படிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நைட்ரோ பென்சினோட ஃபார்முலா என்னது? C6H5NO2. இதான் நைட்ரோ பென்சினோட ஃபார்முலா. சரியா? இதான் நைட்ரோ பென்சினோட ஃபார்முலா. இந்த நைட்ரோ பென்சின் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆசிட் மீடியம் இல்லை ரெடியூஸ் பண்ண போகிறேன். டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl போடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl போட்டோம் அப்படின்னா NO2 குரூப் என்னவா மாறப்போகுது, NH2 குரூப்பாக மாறப்போகுது. அப்போ இந்த C6H5 அப்படியே போட்டுருங்க. C6H5 அப்படியே இருக்க போது, இந்த NO2 குரூப் மட்டும் NH2 குரூப்பாக மாறப்போகுது. NO2 குரூப் NH2 குரூப்பாக மாறப்போகுது. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே முன்னாடி என்ன இருந்தாலும் சரி, CH3 இருந்தாலும் சரி, C2H5 இருந்தாலும் சரி, C6H5 இருந்தாலும் சரி, என்ன குரூப் இருந்தாலும் சரி, டின் HCl போடுறீங்களா, NO2 குரூப் என்னவா மாறப்போகுது, NH2 குரூப்பாக மாறப்போகுது. இதை மறந்துடக்கூடாது. டின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் அயன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl கூட கொடுக்கலாம். சரியா? இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதே நைட்ரோபென்சின் C6H5NO2 எடுத்து நான் ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு, நியூட்ரல் மீடியம். கரெக்டாக? ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு போடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு போட்டால் என்ன ஆகும், ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு போட்டோம் அப்படின்னா NO2 குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு NHOH குரூப். கரெக்டாக? ஸோ அப்போ C6H5 NHOH குரூப்பாக மாறப்போகுது. அவ்வளோதான். இந்த NO2 குரூப் என்னவா மாதிரி இருக்குது, NHOH குரூப்பாக மாதிரி இருக்குது. ஏன்? பிகாஸ் நம்ம ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு போட்டனால. நெக்ஸ்ட்டு இதே நியூட்ரல் மீடியமுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. C6H5NO2. இன்னொரு நியூட்ரல் மீடியமுக்கு நம்ம என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அயன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், Fe இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். இது எப்படி நியூட்ரல் மீடியம்? பிகாஸ் வாட்டர் வந்து நியூட்ரல். கரெக்டாக? ஸோ அப்போது வாட்டர் யூஸ் பண்ணுறது நியூட்ரல் மீடியம். ஸோ அயன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டிங்கன்னா என்னவா மாறும் அப்படின்னா, NO2 குரூப் NO குரூப்பாக மாறிடும். NO2 குரூப் என்னவா மாறிடும், NO குரூப்பாக மாறிடும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம். C6H5 அப்படியே போட்டுருங்க. NO2 குரூப் என்னவா மாறப்போகுது, NO குரூப். ஸோ இதெல்லாம் சில ரீஏஜென்ட்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். சரியா? ஸோ அப்போது இது உங்களுக்கு நீங்கள் நிறையா வாட்டி படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வாட்டி சொல்லி அதை எழுதுனேன். ஏன்னா இது புக்கை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் நீங்கள் திருப்பி பாருங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அயன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டோம் அப்படின்னா NO2 குரூப் என்னவா மாறிடும், NO குரூப்பாக மாறிடும். நைட்ரஸோ பென்சினா என்ன செஞ்சிடும், மாறிடும். இதுக்கப்புறம் பார்க்க போகிற ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதே நைட்ரோ பென்சின் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ பேசிக் மீடியம் எடுத்துக்க போகிறோம். பேசிக் மீடியம் என்னது, ஏதோ ஒரு பேஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, டின் குளோரைடு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் KOH. இங்கே KOH யார், KOH இஸ் அ பேஸ். ஸோ அதனால் இது ஒரு பேசிக் மீடியமில் நடக்கிற ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்குவேன், C6H5NO2 எடுத்துக்குவேன். 2 மோல்ஸ் இங்கே பாருங்கள், 2 மோல்ஸ் ஆஃப் C6H5NO2 எடுக்க போகிறேன். இதில் 2 மோல் எடுத்துருக்கோம்ல. ஸோ ஒரு குரூப் இதில் எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். நான் அதை எழுதிட்டு சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் வந்து C6H5NH2 வரும், இன்னொரு ப்ராடக்ட் C6H5NO வரும்.
என்ன இருக்குது நல்லா பாருங்கள், 2 C6H5NO2 எடுத்திருக்கேன். சரியா, 2 மாலிகுல் இருக்குது. இப்போ என்கிட்ட 2 நைட்ரோபென்சின் இருக்குது. C6H5NO2 C6H5NO2 2 இருக்குது. ஸோ ஒரு NO2 வந்து NH2 குரூப்பாக மாறி இருக்குது, இன்னொரு NO2 வந்து NOவாக மாறி இருக்குது. மேலே பார்த்ததோட காம்பினேஷன், மேலே நம்ம ஆசிட் மீடியத்துலையும் நியூட்ரல் மீடியத்தில் என்ன பார்த்தோமோ அதே தான். ஒரு NO2 NH2வாக மாறி இருக்குது, ஒரு NO2 NOவாக மாறி இருக்குது. நான் 2 NO2 எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ ஒன்று NH2வாகவும் இன்னொன்று NOவாகவும் மாறி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா செல்ஃப் கண்டென்சேஷன் நடக்கும். செல்ஃப் கண்டென்சேஷன் ஆனது ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. இதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. எப்படி வாட்டர் மாலிகுல் வெளியே போகும்? ரொம்ப சிம்பிள். H2O தானே வாட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க H2வும் இங்கே இருக்க ஓவும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். நான் எங்கே ஹைலைட் பண்ணுறேன்னு தெரியுது ரெட் கலரில். இங்கே இருக்க H2வும் இங்கே இருக்க ஓவும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஸோ அப்போ நான் அதை ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. எது வெளியே போகுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக போட்டுடலாம். இங்கே H2வும் இங்கே ஓவும் சேர்ந்து H2Oவாக வெளியே போயிடும். ஸோ மீதி இருக்கிறது யார்? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு C6H5 இருக்குது, இங்கே ஒரு N இருக்குது. ஃபஸ்ட் நல்லா பாருங்கள், இதெல்லாம் மிச்சம் இருக்குது, அதை கரெக்டாக எழுதிடணும். இங்கே ஒரு C6H5 இருக்குது, இங்கே ஒரு N இருக்குது. கரெக்டாக? ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, C6H5N. அதே மாதிரி இங்கே ஒரு C6H5, இங்கே ஒரு N இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு N இருக்குது, ஒரு C6H5 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கோங்க, ஒரு N இருக்குது, ஒரு C6H5 இருக்குது. நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறத மறந்துடுவீங்க. ஸோ இங்கே டபுள் பாண்ட் நைட்ரஜன் கிட்ட இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த டபுள் பாண்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இங்கே நடுவில் போட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்டர் மாலிகுலை தூக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருங்க. இது பேசிக் மீடியத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள், டின் குளோரைட் KOH. இதே நைட்ரோபென்சின் நான் 2 எடுத்துக்கிறேன். இதே பேசிக் மீடியம் தான், C6H5NO2. பட் நான் இங்கே யூஸ் பண்ண போகிற ரீஏஜென்ட் வந்து ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. நல்லா பாருங்கள், ரெண்டுமே பேசிக் மீடியம் தான். KOHம் பேசிக் மீடியம் தான், NaOHம் பேசிக் மீடியம் தான். டின் குளோரைடின் KOH போட்டோன்னா ஒன்று NH2வாக மாறுது, இன்னொன்று NOவாக மாறுது. பட் அதே பேசிக் மீடியத்தில் ஜிங்க் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னா ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் கிடைக்க போகுது. C6H5N டபுள் பாண்ட் N C6H5. இப்போ தானே பார்த்தோம், போன ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்னா என்ன செய்யுது, இங்கே ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் டின் குளோரைடு KOH போட்டு கடைசியாக என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ஜிங்க் NaOHல ஃபஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட். ஈஸியாக நான் வச்சுக்கலாமா? கண்டினியூஷன். இதோட நம்ம விட மாட்டோம். திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறேன். என்ன செய்ய போகிறேன், இது கூட 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும்? இந்த N இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த Nக்கு நடுவில் இருக்க டபுள் பாண்ட் உடஞ்சி ஒரு ஹைட்ரஜன் இந்த N கூடயும் இன்னொரு ஹைட்ரஜன் இந்த N கூடயும் சேர்ந்துடும். ஏன்னா நான் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் என்ன செய்ய போது, ஆட் ஆக போகுது. ஸோ அப்போ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ப்ராடக்ட் வில் பி C6H5NH NH C6H5. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரு H இங்கே ஒரு H சேர்த்து என்ன செஞ்சுட்டோம், எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹைட்ரஸோபென்சின். N டபுள் பாண்ட் N இருந்தால் இது அசோபென்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட்ரஜன்னா அசோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். அதே NHHனா இது ஹைட்ரஜன் ஆட் பண்ணனால ஹைட்ரஸோபென்சின் இதுக்கு பேர். சரியா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு மெண்டியஸ் ரியாக்ஷன், ஒரு நேமிங் ரியாக்ஷன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மோஸ்ட்லி நேமிங் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ மெண்டியஸ் ரியாக்ஷனில் என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கணும், ரொம்ப சிம்பிள், சயனைட்ஸ் எடுத்துக்க போகிறோம். சயனைடு அப்படின்னா CN, எந்த காம்பவுண்டில் CN குரூப் இருக்கோ அதுதான் என்னது நம்மளுக்கு சயனைடு. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா RCN, ஒரு அல்கைல் குரூப்பும் ஒரு சயனைட் குரூப்பும் இருந்துச்சுன்னா அதான் அல்கைல் சயனைட்ஸ். ஐசோசைனைட்ஸ்னா அது CNக்கு பதிலாக NC இருந்துச்சுன்னா ஐசோசைனைட்ஸ். CN அப்படின்னா சயனைட், NCனா ஐசோசைனைட். ரொம்ப சிம்பிள். அப்போ நான் ஒரு அல்கைல் சயனைடு எடுத்துக்கிறேன், CH3CN. அதாவது RCN தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஆருக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கேன், CH3 அல்கைல் குரூப் எடுத்திருக்கேன், ஒரு சயனைட் போட்டிருக்கேன். ஸோ CH3CN. இது கூட நம்ம என்ன ரீஏஜென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, சோடியம் அமால்கம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால். இதுதான் ரீஏஜென்ட். சோடியம் அமால்கம் அப்படின்னா என்னது, சோடியம் மெர்க்குரி இருக்கா, ஸோ மெர்க்குரி மெட்டலோட சேர்ந்தாலே அமால்கம். ஸோ இது வந்து சோடியம் அமால்கம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸில் 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4 ஹைட்ரஜன் எங்கே போகும், இங்கே பாருங்கள், Cக்கும் Nக்கும் நடுவில் ட்ரிப்பிள் பாண்ட் இருக்கும். இப்படி தான் இருக்கும். CN எப்போதுமே C ட்ரிப்பிள் பாண்ட் N தான் இருக்கும். C ட்ரிப்பிள் பாண்ட் N தான் இருக்கும். ஸோ அப்போது 2 ஹைட்ரஜனை கார்பன் கூடயும் 2 ஹைட்ரஜனை நைட்ரஜன் கூடயும் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், கார்பனுக்கு நைட்ரஜன் இருக்க ட்ரிப்பிள் பாண்டை உடச்சி 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறேன் ரியாக்ஷனில். ஸோ அதில் 2 ஹைட்ரஜன் கார்பன் கூடயும் 2 ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூடயும் நான் சேர்க்க போகிறேன். அப்போ C கூட H2 சேர்ந்துடும், N கூட ஒரு H2 சேரப்போகுது. அவ்வளோதான். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CH2 NH2. சிம்பிள். கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு, நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலாக 4 ஹைட்ரஜன் சேர்த்துருக்கோம். இது பிரைமரி அமீன். ஏன்னா NH2 குரூப் வந்து அது என்னது, பிரைமரி அமீன். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க ப்ராடக்ட் வந்து என்னது, பிரைமரி அமீன். ஓகேவா?
இதே தான் நான் சைனைடுக்கு பதிலாக ஐசோசைனைடு எடுக்க போகிறேன். சைனைடுக்கு பதிலாக ஐசோசைனைடு NC மேலே சின்றன்ஸில் இப்போ NC போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதையும் அதே ரியேஜன் தான், மேலே என்ன ரியேஜன் போட்டோம் அதே ரியேஜன், இப்போயும் அதே தான் பண்ண போகிறேன். இங்கேயும் 4 ஹைட்ரஜன் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். பட் இங்கே ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆட் ஆக போகுது. 4 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த நைட்ரஜன் கூடயும் 3 ஹைட்ரஜன் கார்பன் கூடயும் சேரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே ரெண்டுத்துலேயுமே 2 சேர்ந்துச்சு, சி கூட 2 நைட்ரஜன் கூட 2. பட் இங்கே 4 ஹைட்ரஜனில் நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜனும் கார்பன் கூட 3 ஹைட்ரஜனும் சேரப்போகுது. அப்போ NHCH3ன்னு வரப்போகுது. அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? CH3 NHCH3. கிளியர்? இங்கே நைட்ரஜன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துருக்கோம், கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன் சேர்த்துருக்கோம். ஸோ அப்போ NH இருந்துச்சுன்னா அது என்னது? செகண்டரி அமீன். NH2 இருந்தால் ப்ரைமரி அமீன், NH இருந்துச்சுன்னா செகண்டரி அமீன். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் செகண்டரி அமீன். அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம், நம்ம சைனைடு எடுத்தோன்னா ப்ரைமரி அமீன் கிடைக்குது மெண்டியஸ் ரியாக்ஷனில், ஐசோசைனைடு எடுத்தோன்னா செகண்டரி அமீன் கிடைக்குது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இன்ஃபரன்ஸ் யூ கேன் அப்சர்வ் இன் த மெண்டியஸ் ரியாக்ஷன். சரியா? நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ரியாக்டண்ட்டோட ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சு அந்த ரியாக்ஷன் ஃபுல்லாக ஈஸி. என்ன இங்கே நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா தாலிமைடு எடுத்துக்க போகிறோம். ஸோ தாலிமைடு வந்து தாலிக் ஆசிட்லேருந்து வரும். ஸோ தாலிமைடோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். நல்லா பாருங்கள், பென்சின் ரிங் போட்டுக்கோங்க. மேலே ஒரு C டபுள் பாண்டுவோ கீழே ஒரு C டபுள் பாண்டுவோ ரெண்டையும் சேர்த்து ஒரு NH. இதுதான் தாலிமைடு ஸ்ட்ரக்சர். சரியா? இந்த தாலிமைடை நான் என்ன பண்ண போகிறேன்? ஆல்கஹாலிக் KOH கூட என்ன செய்ய போகிறேன்? ட்ரீட் பண்ண போகிறேன். ஆல்கஹாலிக் KOH. ஸோ KOH யூஸ் பண்ணுறேன். ஆல்கஹாலிக் KOH. என்ன ஆகும்? ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. எப்படி போகும்? நல்லா பாருங்கள், இந்த ரெட் கலர் காசரை இங்கே ஒரு ஹைட்ரஜனும் KOHல இருக்க OHம் சேர்ந்து வாட்டராக போயிடும். இங்கே நைட்ரஜன் பக்கத்தில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கா? ஸோ இந்த ஹைட்ரஜனும் KOHல இருக்க ஒரு OHம் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஸோ அதை நான் ரவுண்ட் பண்ணுறேன் இதெல்லாம் வெளியே போகுதுன்னு. ஸோ அதை ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OHம் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஸோ அப்போ மீதி யார் இருக்கா? இங்கே ஒரு நைட்ரஜன் மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு K மிச்சம் இருக்குது. அதை ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க, NKன்னு வந்துடும். ஸோ அப்போ பென்சின் ரிங் அதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இருக்க ரிங்க ஒன்றுமே பண்ணல, C டபுள் பாண்டும் ஒன்றும் பண்ணல, இங்கே NKன்னு வந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இங்கே வந்திருக்கு. என்ன மாதிரி இருக்குது? இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே பொட்டாசியம் வந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இங்கே ரியாக்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆல்காலிக் KOH யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் RXனால் ஏதோ ஒரு அல்கைல் ஹாலைடு. நான் வெறும் RX அல்கைல் ஹாலைடாகவே எடுத்துக்கிறேன். RX ஆட் பண்ண போகிறேன். கைண்ட் ஆஃப் SN2 ரியாக்ஷன் நடக்க போகுது. அது நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ எது வெளியே போக போகுது? எந்த குரூப் வெளியே போக போகுது? பொட்டாசியம் ப்ளஸ். ஏன்னா பொட்டாசியம் இஸ் அ மெட்டல். ஸோ K ப்ளஸ்ன்னு இருக்கும், ஹாலஜன் வந்து மைனஸ், X மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ K ப்ளஸும் X மைனஸும் சேர்ந்து KXாக வெளியே போயிடும். எப்படி போக போகுது? இந்த Kவும் இந்த Xவும் சேர்ந்து KXாக வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருக்கா? இங்கே ஒரு N இருக்குது, இங்கே ஒரு R இருக்குது. ஸோ N-யும் R என்ன செஞ்சுருங்க? சேர்த்து எழுதிருங்க. ஸோ பென்சின் ரிங் C டபுள் பாண்டோ அப்படியே தான் இருக்குது, கீழே C டபுள் பாண்டோ அப்படி தான் இருக்குது, இங்கே NR அப்படின்னு வந்துடும். என்ன ஒன்றுமே பண்ணல, இந்த Kவும் Xயும் தூக்கி போட்டு N-ஐயும் R-ஐயும் சேர்த்து என்ன செஞ்சிட்டோம்? இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஆட் அகெயின் அக்வஸ் KOH ஆட் பண்ண போகிறேன். 2 moles ஆஃப் KOH ஆட் பண்ண போகிறேன். 2 moles ஆஃப் அக்வஸ் KOH ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்கள், இப்போ எது ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த NRும் இந்த 2 moles ஆஃப் KOH தான் ரியாக்ட் ஆக போகுது. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. NRும் இந்த 2 moles ஆஃப் KOH ரியாக்ட் ஆக போகுது. ஸோ எப்படி ரியாக்ட் ஆகும்? நான் கீழே எழுதி சொல்லித்தரேன் பாருங்க. NR ப்ளஸ் 2 mole ஆஃப் KOH இருக்குது. இங்கே ஒரு KOH, இங்கே ஒரு KOH. சரியா? இப்போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா, NR அப்புறம் இந்த 2 ஹைட்ரஜன் சேர்ந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்க போகுது. NR அப்புறம் இந்த 2 ஹைட்ரஜன் நான் எழுதுகிறேன் பாருங்கள். ப்ராடக்ட் என்னென்னா RNH2ன்னு கிடைக்கும். ஒரு ப்ரைமரி அமீன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த NR இருக்கா? இந்த NR வந்து KOH கூட ரியாக்ட் ஆக போகுது. ஸோ அதான் நான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ NR 2 KOH இருக்குது. இப்போது இதில் இந்த NRும் இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து RNH2ன்னு கொடுத்துரும். எப்படி? நல்லா பாருங்கள், இங்கே R இருக்கா? ஸோ அந்த R நான் இங்கே போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே N இருக்கா? ஸோ அந்த N அங்கே போட்டேன். ஓகே ஃபைன். அப்புறம் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கா? அந்த 2 ஹைட்ரஜன் அப்படியே போட்டேன். ஸோ அப்போ யாரெல்லாம் போயிட்டா? நம்மளுக்கு யாரெல்லாம் போயிட்டா? N போயிடுச்சு, R போயிடுச்சு, 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு. மீதி யார் இருக்கா? இங்கே ஒரு ஓகே இருக்குது, இங்கே ஒரு ஓகே இருக்குது. ஸோ 2 ஓகே இது ஆட்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பென்சின் ரிங்கில் NR போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ பென்சின் ரிங் போன இடத்துல இங்கே ஒரு ஓகே, இங்கே ஒரு ஓகே போய் சேர்ந்துடும். புரியுது என்ன அர்த்தம்னு? NRும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து RNH2 ஆயிடுச்சு. ஸோ மீதி 2 ஓகே இருக்கும். ஸோ அந்த ஓகே போய் இங்கே செஞ்சிடும், ஆட் ஆயிரும் பென்சின் ரிங்கில். அவ்வளோதான். ஸோ அப்போ பை ப்ராடக்ட் வந்து பென்சின் ரிங், C டபுள் பாண்ட் O ஒரு ஓகே, அதே மாதிரி C டபுள் பாண்ட் O இங்கே ஒரு ஓகே. ஓகேவா? ஃபைன்.
ரொம்ப சிம்பிள். 2 ஓகே இருந்துச்சுல, அந்த 2 ஓகேல ஒரு ஓகே இங்கே சேர்த்தாச்சு, ஒரு ஓகே இந்த சேர்த்தாச்சு, அவ்வளோதான். பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் சிம்பிள் ரியாக்ஷன் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஹாஃப்மேன் அமோனியாலிசிஸ். ஹாஃப்மேன் அமோனியாலிசிஸும் கிட்டத்தட்ட ஈஸியான ரியாக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு அல்கைல் ஹாலைட் எடுத்துக்கணும். ஸோ ஒரு அல்கைல் ஹாலைடுக்கு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், CH3Br எடுத்துக்கிறேன். ஓகேவா? CH3ங்கிறது அல்கைல் குரூப், புரோமின் வந்து ஹாலஜன். ஸோ CH3Br இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அல்கைல் ஹாலைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா இது அமோனியாவோட ட்ரீட் பண்ண போகிறேன், NH3. இந்த NH3 எப்படி எழுதிக்கலாமா, NH2Hன்னு எழுதிக்கலாமா? அதாவது NH3 என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 3 ஹைட்ரஜனை 2 ஹைட்ரஜன் தனியாகவும் 1 ஹைட்ரஜன் தனியாகவும் பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணல, சரியா? ஸோ NH2Hங்கிறது என்னது, அமோனியா தான். ஸோ இப்போ நான் இதை ரியாக்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆக போகுது, ஒரு HBr மாலிக்யூல் வெளியே போகுது. HBr எப்படி வெளியே போகும், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க புரோமினும் சேர்ந்து HBr வெளியே போயிடும். கரெக்டாக? இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு புரோமின் சேர்ந்து HBr வெளியே போயிடும். மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு NH2 இருக்குது. ஸோ CH3NH2 சேர்ந்து CH3NH2 ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு யார் வெளியே போகிறாங்களோ அவங்கள எழுதிடலாம். ஸோ Bரும் H சேர்ந்து HBr வெளியே போயிடுச்சு. ஸோ மீதி இருக்குது CH3NH2, அதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க, CH3NH2. இப்போ இது கூட அகெயின் நான் என்ன செய்ய போகிறேன், CH3Br ஆட் பண்ண போகிறேன். அகெயின் என்ன ஆட் பண்ண போகிறேன், CH3Br ஆட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே எப்படி ப்ராடக்ட் வரப்போகுதுன்னா CH3 twice NH. என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு HBr வெளியே போயிருக்கு. எப்படி வெளியே போயிருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், NH2வில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Bரும் சேர்ந்து HBr வெளியே போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும், NH2வில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Bரும் சேர்ந்து HBr வெளியே போயிடுச்சு. அப்போது NH2வில் ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, அப்போ மீதி என்ன இருக்கும், NH தான் இருக்கும். அந்த NH தான் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே ஃபைன். அப்புறம் இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இது ரெண்டும் சேர்ந்து CH3 twice ஆயிடுச்சு. புரியுதா என்ன பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்கள். இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இது ரெண்டும் சேர்த்து CH3 twiceன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் NH2வில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Bரும் சேர்ந்து HBr வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி NH தானே இருக்கும். ஸோ அந்த NH இங்கே போட்டுருங்க, சிம்பிள். நெக்ஸ்ட்டு அகெயின் CH3Br ஆட் பண்ண போகிறேன். அகெயின் CH3Br ஆட் பண்ண போகிறேன். இங்கே ஒரு HBr வெளியே போகுது. சேம் ப்ராசஸ். எப்படி HBr வெளியே போகும், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்க புரோமின் வெளியே போயிடும். போயிட்டு இங்கே ஆல்ரெடி 2 CH3 இருக்கா, இப்போ இங்கே ஒரு CH3 ஆட் ஆக போகுது. CH3 ஆட் பண்ணிகிட்டே இருங்க, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இங்கே ஒரு CH3 இருந்துச்சு, இப்போ 2 ஆச்சு. இப்போ இந்த 2 CH3 என்ன ஆக போகுது, 3 ஆக போகுது. ஸோ CH3 thrice N. இப்போ பாருங்கள், NH2 இருந்துச்சு, ஒரு ஹைட்ரஜனை குறைச்சி NH ஆக்கணும், இங்கே ஒரு ஹைட்ரஜனை குறைச்சி N ஆக்கிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், CH3 கூட்டிகிட்டே வருது, 1 இங்கே 2 இங்கே 3. ஸோ CH3 இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, ஹைட்ரஜன் ஒன்று என்ன செஞ்சுட்ருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது, சிம்பிள். இன்னொரு CH3 ஆட் பண்ண போகிறேன், இன்னொரு CH3Br ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்னாகும், இங்கே 3 CH3 இருக்குது, இப்போ இங்கே ஒரு CH3 சேர்ந்தால் 4 CH3 ஆயிரும். கரெக்டாக? ஸோ CH3 4 times, CH3 4 times. ஸோ N + Br மைனஸ்னு வந்துடும். அதாவது சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், இங்கே ஒரு குவாட்டனரி அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த N ப்ளஸ்ஸாக இருக்கும், இங்கே Br மைனஸாக இருக்கும். ஸோ ரெண்டு சேர்ந்து N + Br மைனஸ். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட் மாதிரி என்ன செஞ்சிருச்சு, நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒன் ஆஃப் த கொஷின். ஸோ மெத்தில் அசைடு எடுத்துக்கிறோம். CH3N3 அதோட நேம் வந்து மெத்தில் அசைடு. மெத்தில் அசைடு, மெத்தில் புரோமைடு, CH3Br தானே இருக்குது. ஸோ மெத்தில் புரோமைடு எடுத்திருக்கோம், CH3Br. அதை எடுத்து சோடியம் அசைடு கூட நான் என்ன செய்ய போகிறேன், ட்ரீட் பண்ண போகிறேன். NaN3. N3 அப்படின்னா அசைடுன்னு அர்த்தம். N3 மைனஸ்னா அசைடு அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NaN3னா சோடியம் அசைடு. இதில் என்ன ஆகும், நல்லா பாருங்கள், Na + Br மைனஸ் எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அப்போ Naவும் Br வெளியே போயிடும். எங்கெல்லாம் ப்ளஸ் மைனஸை வந்து நம்ம பிரிக்க வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலாம் பிரிச்சிடலாம். ஒரு சிம்பிள், நம்ம நீங்கள் படிக்க உங்களுக்கே தெரியும், எங்கெல்லாம் ஒரு வாட்டர் மாலிகுல் எங்கே வெளியே போக வாய்ப்பு இருக்கோ அங்கே போயிடும், எங்கே ப்ளஸ் மைனஸ் வெளியே போக வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் போயிடும். அப்போ இங்கே Na+ம் Br மைனஸும் சேர்ந்து Na-Br என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருப்பா, எதெல்லாம் வெளியே போயிட்டாங்க, Brரும் Na சேர்ந்து Na-Br வெளியே போயிட்டாங்க. மீதி யார் இருக்கா, இங்கே CH3 இருக்குது, இங்கே N3 இருக்குது. ஸோ CH3யும் N3யும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், CH3N3ன்னு ஃபார்ம் ஆயிரும். CH3N3, திஸ் இஸ் மெத்தில் அசைடு. கரெக்டாக? ஏன்னா CH3ங்கிறது மெத்தில், N3னா அசைடு. ஸோ மெத்தில் அசைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஃபர்தராக என்ன செய்ய போகிறேன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அது அசைட் குரூப்பை என்னவா மாற்றிடும், N3 குரூப்பை என்னவா மாற்றிடும்னா NH2 குரூப்பாக மாற்றிடும், பிரைமரி அமீனாக மாற்றிடும். ஸோ அப்போ இந்த N3 என்னவா மாற்றிடும், இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் NH2 குரூப்பாக மாற்றிடும். ஸோ அப்போது CH3NH2ன்னு வந்துடும், பிரைமரி அமீன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த N3 வில் பி கன்வெர்டட் இன்டு NH2. ஓகே, கிளியர், ஃபைன். நெக்ஸ்ட் பேசிசிட்டி ஆஃப் அமீன்ஸ். அமீன்ஸோட பேசிசிட்டி வச்சு கான்செப்ஷுவல் கொஷின் கேட்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அந்த கான்செப்ஷுவல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் ஸ்கிப் திஸ். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் இந்த வீடியோ, இந்த பாட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது
அமீன்ஸ் வந்து ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி அமீன் அப்படின்னா NH2 குரூப், RNH2 இதுதான் ப்ரைமரி அமீன். R2NHனா செகண்டரி அமீன். R3N அப்படின்னா டெர்ஷரி அமீன். புரியுதா? நல்லா கவனிங்க. ஒரே ஒரு அல்கைல் குரூப், ஒரே ஒரு R குரூப்பும் NH2 குரூப் இருந்தால் அது ப்ரைமரி அமீன். 2 R குரூப், 2 அல்கைல் குரூப்பும் NH இருந்துச்சுன்னா செகண்டரி அமீன். 3 R குரூப், 3 அல்கைல் குரூப்பும் வெறும் நைட்ரஜன் மட்டும் இருந்தால் அது டெர்ஷரி அமீன். ஸோ திஸ் இஸ் ப்ரைமரி அமீன், திஸ் இஸ் செகண்டரி, திஸ் இஸ் டெர்ஷரி. இது கூட அமோனியாவை நான் சேர்த்துக்க போகிறேன். அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸ் தான் அமீன். ஏன்னா இந்த அமோனியாவில் இருக்க ஹைட்ரஜனை ஒன்றா ரிமூவ் பண்ணி தான் நான் செஞ்சுட்ருக்கேன், இங்கே ஆறாக சேர்த்துட்ருக்கேன். ஸோ அமோனியாவோட டெரிவேட்டிவ்ஸ் தான் நம்மளுக்கு என்னது அமீன்ஸ். அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பெசிசிட்டி எப்படி இருக்கும்? ஸோ பெசிசிட்டினா என்னது? எலக்ட்ரான். பேஸ்னால் என்னது? எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறவங்க தான் பேஸ். ஃபஸ்ட் அது நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் அ பேஸ்? பேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான் ரிச்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருக்கோம். இட் டொனேட்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு அதர்ஸ். ஏன்னா எலக்ட்ரான் அதிகமாக வச்சுருந்தா தானே அடுத்தவங்களுக்கு எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ஸோ எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணும். எலக்ட்ரானை மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணுறவங்க தான் யார்? பேஸ். அப்போ யார்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கோ அவங்க தான் பேஸ். இப்போ நல்லா பாருங்கள், அமோனியா கிட்ட வெறும் 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ப்ரைமரி அமீனில் ஒரு R குரூப் இருக்குது. ஸோ R குரூப் அப்படிங்கிறது என்னது? அல்கைல் குரூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அல்கைல் குரூப் என்னென்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அல்கைல் குரூப் என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன செய்யும்? எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், எலக்ட்ரானை அதிகமாக கொடுக்கும். ஸோ அப்போது ஒரு அல்கைல் குரூப் வந்து என்ன செய்யும்? எலக்ட்ரானை இங்கே நைட்ரஜன் கிட்ட கொடுக்கும். நல்லா பாருங்கள், இங்கே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ அது என்ன செய்ய போகுது? இந்த நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்க போகுது. இங்கே 2 அல்கைல் குரூப், 2 R குரூப் இருக்குது செகண்டரி அமீனில். ஸோ அது என்ன செய்யும்? எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே 3 அல்கைல் குரூப் இருக்குது, 3 R குரூப் இருக்குது. ஸோ அது இங்கே நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ யார்கிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும்? ஆப்வியஸ்லி இங்கே டெர்ஷரி அமீனில் 3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறனால அது என்ன செஞ்சுருக்கும்? நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானை அதிகமாக கொடுத்துருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த நைட்ரஜன் கிட்ட தான் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் அதிகமான பேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். புரியுதா? ஏன்னா இங்கே ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, ப்ரைமரி அமீனில் ஒரே ஒரு R குரூப் தான் இருக்குது. ஸோ அந்த R குரூப் எலக்ட்ரான் டொனேட் பண்ண போகுது நைட்ரஜனுக்கு. அப்போ நைட்ரஜன் கிட்ட ஓரளவு எலக்ட்ரான் இருக்கும். செகண்டரி அமீனில் 2 அல்கைல் குரூப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் நைட்ரஜனுக்கு. ஸோ அப்போ நைட்ரஜன் கிட்ட ஓரளவு அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். பட் இங்கே டெர்ஷரி அமீனில் 3 அல்கைல் குரூப் இருக்கும். ஸோ அந்த 3மே இந்த நைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரானை கொடுக்கும்போது இந்த நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்கும்? அதிகமான அளவில் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ இந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேஸாக ஆக்ட் ஆக முடியும். இதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் ஆக்சுவலி ஆர்டர் எப்படி இருக்குன்னா, செகண்டரி கிரேட்டர் தென் டெர்ஷரி, கிரேட்டர் தென் ப்ரைமரி, கிரேட்டர் தென் அமோனியா. ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டெர்ஷரிக்கு தான் அதிகமாக இருக்கும்னு நினைப்போம். ஏன்னா இங்கே 3 அல்கைல் குரூப் இருக்குது. நல்லா ஞாபகம், எப்போல்லாம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் பெசிசிட்டி அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா எக்ஸாம்பிளுக்கு அல்கைல் குரூப். ஸோ அப்போ அல்கைல் குரூப் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு தான் பெசிசிட்டி அதிகமாக இருக்கணும் ஆக்சுவலி. பட் செகண்டரி அமீனுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்? பிகாஸ் டியூ டு த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஏன் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இங்கே ரோல் ப்ளே பண்ணுறதுனா பாருங்கள், டெர்ஷரி அமீன் என்னது? R3N. ஸோ அந்த R வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3ன்னு எடுத்துக்கிறேனே, CH3Nன்னு எடுத்துக்கிறேன். CH3 thrice N. இது ஒரு டெர்ஷரி அமீன் கரெக்டாக. R3க்கு பதிலாக நான் CH3 3 டைம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 1 minute. ஸோ இது எப்படி இருக்கும்? நைட்ரஜன் 3 CH3 குரூப், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, 3 CH3 குரூப் இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு லோன் பேர் வேறு இருக்கும். பிளேனாரில் இருக்காது, பட் நான் ஸ்ட்ரக்சர் சும்மா போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு CH3 குரூப், இங்கே ஒரு CH3 குரூப், இங்கே ஒரு CH3 குரூப் இருக்குது. ஸோ 3 பெரிய பெரிய குரூப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப், 3 பெரிய குரூப் இருக்குது. ஒரு பேஸ் அப்படிங்கிறது எப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் நல்ல பேஸாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்கணும், நிறைய எலக்ட்ரானை கொடுக்கணும். அதுதான் பேஸ். பேஸ்னானது இன்னொரு சப்ஸ்டன்ஸுக்கு எலக்ட்ரானை நல்லா கொடுக்குற சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லா காசு கொடுக்குறான் அப்படின்னா ஒரு நல்ல பேஸ் எக்ஸாம்பிளுக்கு. அது மாதிரி இங்கே வந்து நைட்ரஜன் வந்து நல்லா யாருக்கு எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க நல்ல பேஸ். ஸோ அப்போது இங்கே 3 CH3 இருக்கா? நல்லா பாருங்கள், 3 CH3 இருக்கா? ஸோ இப்போது இந்த நைட்ரஜனால் மற்றவங்களுக்கு எலக்ட்ரானை கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா இங்கே 3 CH3 இருந்து என்ன செய்யுது? கொஞ்சம் தடுக்குது. ஒரு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால் க்ரௌட் மாதிரி இருக்கா? இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3. ஸோ சுற்றி க்ரௌடாக இருக்குது நைட்ரஜனை சுற்றி. ஸோ க்ரௌடாக இருக்கனால இந்த நைட்ரஜனால் என்ன செய்ய முடியாது? எலக்ட்ரானை அந்தளவுக்கு டொனேட் பண்ண முடியாது. ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் தான் பேஸ். பட் இங்கே 3 CH3 அந்த எலக்ட்ரானை போக விடாமல் சுற்றி க்ரௌடாக இருக்கிறனால அதோட பெசிசிட்டி கொஞ்சம் கம்மியாயிரும் செகண்டரியை விட. ஸோ செகண்டரிக்கு அதிகமாக இருக்கும், தென் டெர்ஷரி, தென் ப்ரைமரி. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காட்டன் பவுப்மன் ரியாக்ஷன். இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன எடுத்துக்குவோம்னா ஒரு ப்ரைமரி அமீன் எடுத்துக்குவோம், அனிலின் எடுத்துக்க போகிறோம். அனிலின் ஃபார்முலானது C6H5NH2 அனிலின். ஒரு ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடுனானது எல்லாருக்கும் அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும்ல, CH3 C double bond O
OH இதுதான் அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த ஆசிடில் OHக்கு பதிலாக Cl போட்டிங்க அப்படின்னா அதுதான் ஆசிட் குளோரைடு. ஒரு ஆசிட் எடுத்துக்கோங்க, அந்த ஆசிடில் OH குரூப்புக்கு பதிலாக Cl போட்டிங்கன்னா அது ஆசிட் குளோரைடு. ஸோ இங்கே அசிட்டிக் ஆசிடில் OHக்கு பதிலாக நீங்கள் Cl போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அசட்டைல் குளோரைடு. சரியா? அப்போது இங்கே CH3CO OHக்கு பதிலாக Cl போட்டுக்கோங்க. ஸோ அப்போது CH3CO Cl இது ஒரு ஆசிட் குளோரைடு. இந்த ரியாக்ஷன் எதோட ப்ரெசன்ஸ் நடக்கும்போது பிரிடின் அவங்களே கொடுத்துட்டாங்க. பேஸ் வந்து பிரிடின், சாரி ரியாக்ஷன் வந்து பிரிடினோட ப்ரெசன்ஸ் நடக்குது. ஒரு HCl மாலிகுல் வெளியே போகும். எப்படி HCl வெளியே போகும்? நீங்கள் நல்லா பாருங்கள், NH2 இருக்கா? இந்த NH2ல 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே H2 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Clலும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். நல்லா கவனிங்க, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். மீதி யார் இருக்கா அவங்க எல்லாத்தையும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு யார் வெளியே போகிறாங்களோ அவங்க எழுதிடலாம். இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். மீதி யாரெலாம் இருக்கா? C6H5 NH C டபுள் பாண்ட் O CH3 என்ன பண்ணியிருக்கோம்? ரொம்ப சிம்பிள். நல்லா பாருங்கள், இங்கே C6H5 இருக்கா, அந்த C6H5 அப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த NH2 ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ NH மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே Cl போயிடுச்சு. ஸோ இங்கே C டபுள் பாண்ட் O இருக்குது, அந்த C டபுள் பாண்ட் O எழுதிட்டேன் பின்னாடி இருந்து. நெக்ஸ்ட் இங்கே ஒரு CH3 இருக்குது, அந்த CH3 எழுதிட்டேன். ஸோ திஸ் இஸ் அமைடு கைண்ட் ஆஃப் டெரிவேட்டிவ். ஏன்னா CONH2 இருந்தால் அமைடு. ஸோ CONH2 அப்படிங்கிறது அமைடோட டெரிவேட்டிவ், செகண்டரி அமைடு. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது? ப்ராடக்டாக கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். டைஅசடைசேஷன் ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்க போகிற பென்சின் டைஅசோனியம் குளோரைடோட ப்ரிப்பரேஷன் தான் இந்த டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். ஸோ டைஅசடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இதில் நம்ம என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா NaNO2 HCl, சோடியம் நைட்ரேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl, இல்லைனா இது ரெண்டும் சேர்ந்து HNO2ன்னு சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, NaNO2 HClன்னு கொடுத்தாலும் HNO2ன்னு கொடுத்தாலும் ரெண்டுமே சேம் தான். சரியா? இது என்ன பண்ணும், இந்த ரீஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா it converts NH2 group to N2Cl group. NH2 group என்னவா மாற்றிடும்? N2Cl குரூப்பாக மாற்றிடும். இதுதான் வந்து என்னது? டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். NH2 குரூப் வந்து N2Cl குரூப்பாக மாறுது. டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். ஏன் டைஅசடைசேஷன் ரியாக்ஷன் பேர் வச்சுருக்காங்க? அசோ அப்படின்னா நைட்ரஜன், டைஅசோ அப்படின்னா N2 தான் டைஅசோ. ஸோ அப்போது NH2 வந்து N2Cl மாறுறதுனால N2Cl மாறுறதுனால டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். C6H5 NH2 இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? NaNO2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl இப்படி போடலாம். இல்லைனா HNO2 ரெண்டுத்தில் எப்படி கொடுத்தாலும் சேம். 273 கெல்வின்லேருந்து 278 கெல்வின் 0 to 5 டிகிரி செல்சியஸில் அந்த ரியாக்ஷன் நடக்கும். சரியா? இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல NH2 குரூப் N2Cl குரூப்பாக மாறப்போகுது. NH2 N2Cl மாறும். அப்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C6H5 N2Cl. ஸோ என்னவா மாறிடுச்சு? NH2 வந்து N2Cl மாறிடுச்சு. அவ்வளோதான். அப்போது இப்போ நான் ஒரு கொஷின் இதில் கொடுக்குறேன் கீழே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆன்சர் இதிலே சொல்லிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. இல்லை நீங்கள் நினச்சதும் இதுவும் கரெக்டாக அப்படின்னு பாருங்கள். அதே ரியாக்ஷன் தான். சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? CH3 CH2 எடுத்துக்கோம். CH3 CH2 NH2. இப்போ C6H5 NH2 எடுத்தேன். NaNO2 HCl போட்டோம். NH2 குரூப் என்னவா மாறிடும்? N2Cl. நான் சொன்னேன் NaNO2 HClஓ இல்லைனா HNO2 ரெண்டுத்தில் எதை பார்த்தாலுமே NH2 குரூப் என்னவா மாற்றிடணும்? N2Cl குரூப்பாக மாற்றிடணும். ஸோ அதனால் நான் இங்கே NH2 N2Cl மாற்றிட்டேன். இப்போ இங்கேயும் பாருங்கள், CH3 CH2 NH2 இங்கேயும் NH2 இருக்குது. அதே மாதிரி NaNO2 HCl அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம நினைப்போம்? NH2 N2Cl கன்வெர்ட் ஆகும்னு நினைப்போம். கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? இது CH3 CH2 N2Cl மாறும். ஏன்? பிகாஸ் இங்கே NaNO2 HCl கொடுத்தாலே NH2 என்னவா மாறிடும்? N2Cl குரூப்பாக மாறிடும். பட் இந்த இடத்துல இந்த N2Cl வந்து ரொம்ப ஹைலி அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த N2Cl வந்து C6H5 கூட இருந்துச்சுன்னா குவைட் ஸ்டேபிள், ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் டைஅசோனியம் குளோரைட். ஸோ N2Cl C6H5 கூட இருந்தால் ஸ்டேபிள், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். பட் இந்த N2Cl வந்து அல்கைல் குரூப்ஸ் CH3 CH2 அதுக்கப்புறம் ப்ரொப்பைல் குரூப், பியூட்டைல் குரூப், இந்த மாதிரி N2Cl வந்து C6H5 தவிர்த்து வேறு ஏதாவது காம்பவுண்ட் கூட இருக்கலாம். நல்லா வச்சுக்கோங்க. இந்த N2Cl C6H5 கூட இருந்தால் ஸ்டேபிள் விட்டுறலாம். மற்றபடி இந்த N2Cl வந்து பக்கத்தில் CH3 CH2 CH3 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். உடனே அதை ஹைட்ரலைஸ் பண்ணணும். வாட்டர் என்ன செஞ்சுன்னு ஆட் பண்ணிடணும். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த N2 இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த N2 ஃபஸ்ட்டு வெளியே போயிடும். N2 வெளியே போயிடும். ஓகே. ப்ளஸ் வாட்டரில் H2O இருக்குது. கரெக்டாக?
ஸோ இந்த N2 இஸ் அ பை ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு அந்த N2 வெளியே போயிடுச்சு, அதை நம்ம கண்டுக்க வேணாம், விட்டுறலாம். இப்போது வாட்டரில் இங்கே பாருங்கள், இங்கே வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன் நான். ஸோ வாட்டரில் என்ன இருக்கும், H+ இருக்கும், OH- இருக்கும். கரெக்டாக H+ OH- இருக்கும். ஸோ அந்த OH இங்கே சேர்ந்துடும், H இங்கே சேர்ந்துடும். நல்லா பாருங்கள், N2 வெளியே போயிடுச்சு. இப்போ அந்த N2 பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இங்கே Cl இருக்குது. ஸோ இந்த Cl கூட H சேர்ந்துடும். ஸோ Hம் Cl சேர்ந்து HCl வெளியே போயிடும். வாட்டரில் இருக்க ஹைட்ரஜன் வந்து இந்த Cl கூட சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஸோ அதையும் எழுதிக்கிறேன், HCl வெளியே போயிடுச்சு. இது பை ப்ராடக்ட். அப்போ வாட்டரில் இருக்க H+ம் Clம் சேர்ந்து HCl வெளியே போயிடுச்சு. அப்போ வாட்டரில் இருக்க OH என்ன செய்யும், இது கூட சேர்ந்துடும், CH3 CH2OH. புரியுதா? வாட்டர் மாலிகுல் HOH இருக்குது, H வந்து Cl கூட சேர்ந்து HCl வெளியே போயிடுச்சு. இப்போ மீதி இருக்க OH என்ன செஞ்சிடும், இங்கே சேர்ந்துடும். கரெக்டாக நான் இங்கே எழுதிக்கிறேன், OH இங்கே சேருது, H இங்கே சேருது. ஸோ அப்போ CH3 CH2OH நம்மளுக்கு எத்தனால் என்ன செஞ்சிடும், ப்ராடக்டாக கிடச்சிரும். இதுதான் இங்கே ப்ராடக்ட், CH3 CH2OH. சரியா? ஸோ அப்போது C6H5 கூட N2Cl இருந்தால் ஸ்டேபிள். இல்லைனா அதை என்ன செய்யணும், நீங்கள் N2Cl உடனே ஹைட்ரலைஸ் பண்ணிடணும். ஸோ அது என்னவா மாறிடும், ஆல்கஹால், ப்ரைமரி ஆல்கஹால் என்ன செஞ்சிடும்னா மாறிடும். சரியா? ஓகே, திஸ் இஸ் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட், லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட். இது செகண்டரி அமீனுக்கான ஒரு டெஸ்ட்டு. ஒரு காம்பவுண்டு செகண்டரி அமீன் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட், லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட். சரியா? ஸோ இதில் ஒரு செகண்டரி அமீன் எடுத்துக்கணும். செகண்டரி அமீன் என்ன ஜென்ரல் ஃபார்முலா, R2NH. இதுதான் செகண்டரி அமீன். அதாவது 2 அல்கைல் குரூப் இருக்கும், 2 குரூப் ஏதோ ஒரு குரூப் இருக்க போது பக்கத்தில் NH இருந்துச்சு அப்படின்னா அதான் செகண்டரி அமீன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், அது செகண்டரி அமீனுக்கான எக்ஸாம்பிள் தான். பென்சீன் ரிங் NHCH3. இது செகண்டரி அமீன். கரெக்டாக? ஏன்னா NH இருக்குது, நான் NH இருந்தாலும் செகண்டரி அமீன் சொல்லிட்டேன். NH இருக்குது. NH கூட என்ன இருக்குன்னு சொன்னேன், 2 குரூப் இருக்குன்னு சொன்னேன்னா. ஸோ இந்த NH கூட யார் இருக்கா, மேலே மெத்தில் குரூப் இருக்குது, கீழே ஃபினைல் ரிங். ஸோ இது ஒரு குரூப் தானே, அரைல் குரூப். சொல்லியிருக்கேன்ல, ஃபினைல் பென்சின் ரிங் இருந்தால் அது அரைல் குரூப். ஸோ அப்போ NH கூட கீழே ஒரு குரூப் இருக்குது, மேலே ஒரு குரூப் இருக்குது. ஸோ NH 2 குரூப் இருந்தால் அது செகண்டரி அமீன். ஸோ இந்த செகண்டரி அமீன் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அதே தான், NaNO2 HCl. ஸோ NaNO2 HCl போட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, HNO2 கிடைக்கும். கரெக்டாக? போன இதில் சொன்ன ஸ்லைடில் NaNO2 HCl போட்டால் அது என்ன அர்த்தம், HNO2. அதான் நான் சொன்னேன், NaNO2 HClனு கொடுத்தாலும் சரி, HNO2ன்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்போ NaNO2 HClனாலும் HNO2னாலும் சேம். ஸோ அப்போ HNO2 நான் எப்படி எழுதிக்க போகிறேன், HON1 எழுதிக்க போகிறேன். HNO2 எப்படி எழுதிக்க போகிறேன், HON1 எழுதிக்க போகிறேன். பிகாஸ் இங்கே பாருங்கள், HNO2 ஒரு ஹைட்ரஜன். ஸோ ஒரு ஹைட்ரஜன் அப்படி எழுதியாச்சு. 2 ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள், O2 இருக்கா. ஸோ ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் எழுதிட்டேன். தென் ஒரு நைட்ரஜன் அப்படி எழுதிட்டேன். ஸோ HNO2 பிரித்து HON1 எழுதியிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் மட்டும் தான் என்ன செய்ய போகுது, வெளியே போகுது. எப்படி வெளியே போகும், இங்கே நல்லா பாருங்கள், ரியாக்டண்ட்டில் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே OH இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். எது வெளியே போக போகுது, இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OHம் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஸோ அப்போது ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. எது ரெண்டும், இங்கே இருக்க ஹைட்ரஜன், இங்கே இருக்க OH சேர்ந்து. மீதி யார் இருக்கா, இங்கே ஹைட்ரஜன் போயிடுச்சு, இங்கே OH போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, NO இருக்குல்ல. ஸோ அந்த NO போய் என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ ப்ராடக்ட் வில் பி லைக் திஸ், N double bond NO CH3, N double bond NO CH3. கரெக்டாக? ஏன்னா இந்த ஹைட்ரஜனும் OHம் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல NO வந்து உட்காந்துருச்சு. ஸோ N டபுள் பாண்ட் N, ஏன்னா வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் N நைட்ரஸோ மெத்தில் ஃபினைல் அமீன். இது வந்து ஒரு எல்லோ ஆயிலி லிக்விட். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லோ ஆயில் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்கள் காம்பவுண்டில் செகண்டரி அமீன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூ கேன் ஏபிள் டு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து கார்பலாமின் டெஸ்ட். இது ப்ரைமரி அமீனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை ப்ரைமரி அமீன், இல்லை ஹவ் வில் யூ டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி அமீன் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் அந்த கார்பலாமின் நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். சரியா? ஓகே. ஸோ இதில் என்னென்னா ஒரு ப்ரைமரி அமீன் எடுத்துக்கணும். ப்ரைமரி அமீனானது NH2 குரூப். NH2 குரூப் இருந்தால் அது ப்ரைமரி அமீன். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, CH3 CH2 NH2. இது ஒரு ப்ரைமரி அமீன். கரெக்டாக? ஏன்னா NH2 குரூப் இருந்தால் ப்ரைமரி அமீன், பக்கத்தில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது CH3 CH2. ஸோ இது ஒரு ப்ரைமரி அமீன். ஸோ இது கூட என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணணும் கார்பலாமினில் அப்படின்னா, CHCl3 KOH, குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. CHCl3 KOH இதான் வந்து கார்பலாமின் டெஸ்ட்டுக்கான ரியேஜென்ட். ஸோ அப்போது CHCl3 + KOH, குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் KOH. ஸோ கார்பலாமின் ரியாக்ஷன் இந்த CHCl3 KOH பார்த்துட்டிங்கனால என்ன பண்ணணும்னா, NH2 குரூப்பை NC குரூப்பாக மாற்றிடணும். என்ன மாற்றணும், NH2 குரூப்பை NC குரூப்பாக மாற்றணும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CH2 NC. நல்லா பாருங்கள், NH2 NCயாக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த NC தான் ஐசோசைனைடு. இதை தான் நம்ம கார்பலாமின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த கார்பமீனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்பிளசன்ட், நல்லாவே இருக்காது, ஒரு அன்பிளசண்ட்டான ஸ்மெல் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், இதில் பிரைமரி அமீன் இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. சரியா? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கார்பமீன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரெண்டாவது ரியாக்ஷன் புக்கில் இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷனில் வந்து ஒன்று கேட்டால் போதும். இப்போ ரைட் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் எழுதுனா போதும். அவங்க 2 மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் 2 எழுதணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏபி டைப்பில் கேட்கும்போது ரெண்டாவது ரியாக்ஷன் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் ரியாக்ஷன் சேர்த்து என்ன படிச்சுக்கோங்க. ஸோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்லையும் பிரைமரி அமீன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன். பிரைமரி அமீன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், இல்லை மஸ்டர்ட் ஆயில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் பிரைமரி அமீன் தான் எடுத்துக்க போகிறேன். CH3NH2 எடுத்துக்கிறேன். NH2 குரூப் தானே பிரைமரி அமீன். ஸோ CH3NH2 இது ஒரு பிரைமரி அமீன். இந்த NH2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த H2 நான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதிக்க போகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா NH2 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இது எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், கார்பன் டை சல்ஃபைடு CS2. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, O2னா ஆக்சைடு, இங்கே சல்ஃபர் இருக்கனால கார்பன் டை சல்ஃபைடு CS2. ஸோ CS2 எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், C டபுள் பாண்ட் S. இதோட இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நடக்க போகுது. என்ன ஆக போகுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு சல்ஃபர் என்ன செஞ்சிடும், ஃபஸ்ட்டு சேர்ந்துடும். என்ன ஆயிரும், ஹைட்ரஜனும் ஒரு சல்ஃபர் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்ந்துடும். ஓகே, ஸோ அப்போது இந்த ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த சல்ஃபரோட சேர்ந்து சேரப்போகுது ஃபஸ்ட்டு. சரியா? ஓகே, சாரி இந்த ஹைட்ரஜன் போய் என்ன செய்யும், இந்த சல்ஃபர் கூட ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிச்சிக்கோங்க, பிரைமரி அமீன் எடுத்திருக்கோம், CS2 எடுத்திருக்கோம், ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு போய் இந்த சல்ஃபர் கூட சேர்த்துருதுங்க, அவ்வளோதான். இப்போ நான் ப்ராடக்ட் எழுதுறேன் பாருங்கள், CH3NH C டபுள் பாண்ட் SH. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல. இந்த CH3 அப்படியே போட்டுட்டோம், சிம்பிள். சரி, இந்த NH இருக்குது பார்த்தீங்களா, NH இருக்கா, ஸோ அந்த NH நான் இப்படி போட்டுட்டேன், ஒன்றுமே பண்ணல, சிம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த C டபுள் பாண்ட் S இருக்கா, அதை அப்படியே போட்டுட்டேன், சிம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்ஐயும் இந்த H சேர்த்துருக்கேன். ஸோ எஸ்ஸும் H சேர்த்து SHன்னு எழுதியாச்சு. ஸோ டபுள் பாண்ட் என்னவா மாறிடுச்சு, இந்த இடத்துல சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, HgCl2 ஆட் பண்ண போகிறேன். HgCl2. ஸோ இந்த HgCl2 எப்படி வெளியே போக போகுது அப்படின்னா, ஒரு HgS வெளியே போகுது, இன்னொன்று 2 HCl வெளியே போகுது. எதெல்லாம் வெளியே போகுது நல்லா பாருங்கள், இங்கே இருக்க ஒரு HGயும் ஒரு சல்ஃபரும் சேர்ந்து HgSஆ வெளியே போயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு HGயும் ஒரு சல்ஃபரும் சேர்ந்து HgSஆ வெளியே போயிடும். சரியா? அப்போ தான் ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஒரு HG ஒரு S சேர்ந்து, இங்கே HGயும் ஒரு S சேர்ந்து HgSஆ வெளியே போகுது. ஓகே, இப்போ 2 HCl வெளியே போகுதுன்னு சொல்லிட்டேன். எந்த 2 HCl, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு குளோரின் சேர்ந்து HClஆ வெளியே போயிடும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு குளோரின் சேர்ந்து HClஆ வெளியே போயிடும். ஏன்னா இங்கே 2 குளோரின் இருக்குல்ல, இங்கே Cl2 2 குளோரின் இருக்குது. ஸோ ஒரு குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து HClஆ வெளியே போயிடும், இன்னொரு ஹைட்ரஜனும் இன்னொரு குளோரினும் சேர்ந்து HClஆ வெளியே போயிடும். ஓகே, ஸோ அப்போ யாரெல்லாம் இங்கே வெளியே போகிறது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின். ஸோ 2 குளோரின் வெளியே போயிடுச்சு. இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. யார், இந்த ஹைட்ரஜன், இந்த சல்ஃபர், இந்த ஹைட்ரஜன், இந்த HgCl2 எல்லாம் வெளியே போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, இங்கே CH3 இருக்குது, இங்கே N இருக்குது, இங்கே C இருக்குது, இந்த S இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ப்ராடக்ட்டில் எழுத போகிறோம். CH3N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S. நல்லா பாருங்கள், இந்த CH3 இருக்கா, மீதி அப்படியே போட்டாச்சு. இங்கே N இருக்கா, அந்த N அப்படியே போட்டாச்சு. இங்கே C இருக்கா, அந்த C அப்படியே போட்டாச்சு. இங்கே டபுள் பாண்ட் S இருக்கா, அந்த டபுள் பாண்ட் S அப்படியே போட்டாச்சு. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு டபுள் பாண்ட் வந்துருக்கு N-க்கும் C-க்கும் நடுவில், டு சாட்டிஸ்ஃபை த வேலன்சி. சரியா? ஸோ இது வந்து என்னென்னா ஐசோதயோசயனேட். இது வந்து ஒரு மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன செய்வாங்க, இதில் பிரைமரி அமீன் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஐசோதயோசயனேட் ஏன் சொல்கிறோம், SCN அப்படின்னா தயோசயனேட், தயோனா சல்ஃபர், CNனா சயனேட் நம்மளுக்கு தெரியும். ஸோ எஸ்னா தயோ அப்படின்னு சொல்லுவாங்க, சல்ஃபருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தயோன்னு பேர் இருக்குது. ஸோ எஸ்னா தயோ, CNனா சயனைட். ஸோ அதை வந்து தயோசயனேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த SCN அப்படியே மாற்றி போட்டால் NCS. ஸோ அப்போ CN சயனைட், NCனா ஐசோசயனைட். அதே மாதிரி SCNனா தயோசயனைட், NCSனா ஐசோதயோசயனைட். அவ்வளோதான். சரியா? ஓகே, இன்னொரு ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துடணும் புக்கில். நெக்ஸ்ட்டு ரீசெண்ட் இயர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோமினேஷன் ஆஃப் அனிலின் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கேட்குறாங்க. அனிலின் எடுத்து நீங்கள் ப்ரோமினேட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அனிலினோட ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருந்தால் அனிலின். ஸோ ப்ரோமினேஷன் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம், ப்ரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ப்ரோமினேஷனா அடிஷன் ஆஃப் ப்ரோமின். கரெக்டாக? இப்போ நைட்ரேஷனா எப்படி நம்ம HNO3 H2SO4 போடுறோமோ, ப்ரோமினேஷனா ப்ரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ரோமின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் CH3COOH.
உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படின்னா ஃபீனால் நம்ம பிக்ரிக் ஆசிட் படிச்சிருப்போம் தெரியுமா? பிக்ரிக் ஆசிட் என்ன படித்தோம்? 3 பொசிஷனில் போய் NO2 சேரும் ஃபீனாலில். இங்கே 3 பொசிஷனில் புரோமின் சேரப்போகுது. 1 2 3 புரோமின். ஏன்னா இந்த NH2 இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். எப்படி OH ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கோ அதே மாதிரி இந்த NH2 ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது ஒரு ஆர்த்தோ பொசிஷன், இது ஒரு பேரா பொசிஷன். ஸோ ஆர்த்தோ 2 ஆர்த்தோ ஒரு பேரா, இந்த 3 இடத்துலையுமே புரோமின் போய் என்ன செஞ்சிடும்? 1 2 3 இடத்துல புரோமின் போய் என்ன செய்யப்போது? சேரப்போகுது. ஸோ 2 ஆர்த்தோவில் புரோமின் சேர்ந்துடும், ஒரு பேராவில் சேர்ந்துடும். அப்போ இதுக்கு நேம் எப்படி பண்ணலாம்? NH2 தான் 1 2 3 4 5 6. நல்லா பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் ஒரு புரோமின், ஃபோர்த் பொசிஷனில் ஒரு புரோமின், சிக்ஸ்த் பொசிஷனில் ஒரு புரோமின். ஸோ 2, 4, 6 ட்ரைப்ரோமோ. ஏன் ட்ரைப்ரோமோ? 3 புரோமின் இருக்குது, 1 2 3 3 புரோமின் இருக்கனால ட்ரைப்ரோமோ. எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து. அதனால் 2, 4, 6 ட்ரைப்ரோமோ அனிலின். இது எல்லாமே அனிலின் தானே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒயிட் precipitate. ஸோ இது வந்து கேட்குறாங்க நிறைய இடத்துல. அதனால் யூ டேக் கேர் ஆஃப் திஸ் கொஷின். சரியா? பிக்ரிக் ஆசிட் மாதிரியே தான். நெக்ஸ்ட் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீனுக்கான டிஃப்ரென்ஸு ரொம்ப சிம்பிள். ப்ரைமரி அமீனில் NH2 குரூப் இருக்கும், செகண்டரி அமீனில் NH குரூப் இருக்கும், டெர்ஷரி அமீனில் N. ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்முலாவை நீங்கள் எழுதினாலே அது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். RNH2 R2NH R3N. ஸோ இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு நைட்ரஸ் ஆசிட் எடுத்து நீங்கள் ப்ரைமரி அமீன் கூட ட்ரீட் பண்ணால் அங்கே ப்ரைமரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். சரியா? ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஸ் ஆசிட் எடுத்து ப்ரைமரி அமீன் கூட ட்ரீட் பண்ணால் ஆல்கஹால்ஸ் OH ஆல்கஹால்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே நைட்ரஸ் ஆசிடை செகண்டரி அமீன் கூட ட்ரீட் பண்ணிங்கன்னா N நைட்ரஸோ அமீன் ஃபார்ம் ஆகும். அதே நைட்ரஸ் ஆசிட் எடுத்து டெர்ஷரி அமீன் கூட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு சால்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குளோரோஃபார்ம் KOH. குளோரோஃபார்ம் என்னது? CHCl3 KOH. ஸோ இது என்ன ரியாக்ஷன்? கார்பலமைன் ரியாக்ஷன். ஸோ குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது என்னது? CHCl3. ஸோ CHCl3 KOH போட்டால் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? கார்பலமைன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அது ப்ரைமரி அமீனில் மட்டும்தான் நடக்கும். ஸோ குளோரோஃபார்ம் KOH போட்டிங்கன்னா ப்ரைமரி அமீனில் இட் ஃபார்ம்ஸ் கார்பலமைன் ஐசோசைனேட் ஃபார்ம் ஆகும். பட் இதே குளோரோஃபார்ம் KOH வந்து செகண்டரி அமீன்லையோ டெர்ஷரி அமீன்லையோ நோ ரியாக்ஷன். நல்லா பாருங்கள், நோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு அசட்டேட் குளோரைட் எடுத்து ப்ரைமரி அமீன் கூட ட்ரீட் பண்ணால் இட் ஃபார்ம்ஸ் N அல்கைல் அசட்டமைட். அதே செகண்டரி அமீன் கூட ரியாக்ட் பண்ணால் NN டை அல்கைல் அசட்டமைட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே 2 R குரூப் இருக்கும்ல, செகண்டரி அமீனில் 2 R குரூப் இருக்கும். அதனால தான் இங்கே டை அல்கைல், இங்கே வெறும் ஒரே ஒரு அல்கைல். அதே இது வந்து டெர்ஷரி அமீனில் நோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கார்பன் டைசல்ஃபைட் அண்ட் HgCl2. இப்போ தான் பார்த்தது என்ன ரியாக்ஷன்? மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ மஸ்டர்ட் ரியாக்ஷன் அகைன் ப்ரைமரி அமீன் கூட மட்டும் தான் நடக்கும், செகண்டரி அமீன் டெர்ஷரி அமீனில் நடக்காது மஸ்டர்ட் ரியாக்ஷன். ஸோ செகண்டரிக்கும் டெர்ஷரிக்கும் நோ ரியாக்ஷன் போட்டுருங்க. ப்ரைமரி அமீனில் நம்மளுக்கு ஐசோதயோசைனேட் ஃபார்ம் ஆகும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அல்கைல் ஹாலைடில் வந்து நல்லா பாருங்கள், ப்ரைமரி அமீன் வந்து 3 moles ஆஃப் அல்கைல் ஹாலைட் ட்ரீட் ஆச்சுன்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அதே செகண்டரி அமீன் வந்து 2 mole ஆஃப் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அதே டெர்ஷரி அமீன் வந்து 1 mole ஆஃப் அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் ஆனாலும் என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆயிரும். ஏன்? பிகாஸ் ஏன்னா ப்ரைமரி அமீனோட ஃபார்முலா என்னது? ப்ரைமரி அமீன் வந்து RNH2, செகண்டரி அமீன் வந்து R2NH, டெர்ஷரி அமீன் வந்து R3N. ஸோ இப்போ நான் வந்து அல்கைல் ஹாலைட் ஆட் பண்ணும்போது குவாட்டர்னரி அமோனியம் சால்ட், குவாட்டர்னரி எப்படின்னாது? R4 தான் குவாட்டர்னரி. சரியா? இப்போ நல்லா பாருங்கள், என்கிட்ட R இருக்குது. அப்போ R4 மாற்றினா என்ன செய்யணும்? இன்னும் 3 R வேணும். கரெக்டாக? அப்போ 3 அல்கைல் ஹாலைட் வேணும். ஸோ அப்போது இங்கே 3 moles தேவைப்படுது. செகண்டரியில் ஆல்ரெடி 2 R குரூப் இருக்குது. நான் இன்னும் 2 R குரூப் ஆட் பண்ணால் அது குவாட்டர்னரியாக மாறிடும். ஸோ அப்போது இங்கே 2 moles வேணும். இங்கே ஆல்ரெடி 3 R இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு R ஆட் பண்ணாலே போதும், R4 ஆயிரும் இது. கரெக்டாக? அப்போ இங்கே 1 mole ஆஃப் அல்கைல் ஹாலைட் எனக்கு இருந்தது போதுமானது. ஸோ இதுதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் புட் அன் இன்டு திஸ் லெக்சர். இதில் நம்ம அமீன்ஸ் அண்ட் நைட்ரோல்கேன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லெக்சரில் பென்சின் டைசோனியம் குளோரைடும் புக் பேக்கில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.